இலக்கியத்தில் மிகப்பெரிய ஆளுமைகளை எடுத்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் இலக்கியத்தில் ஈரம் பயிற்சி நமக்கெல்லாம் உயிர்ப்புக்கும் அண்ணன் ரவிகார்த்திகேயன் அவர்களுக்கும் அன்பாதன் அவர்களுக்கும் வளர்தரத்தின் ஜெயராவை அதனால் வளர்த்திருக்கின்ற கவிஞர்களை ஜோரா வளர்த்திருக்கும் அண்ணன் ஜெயச்சந்திரன் ராமமூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து கவிஞர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இருளின் இறுதி கண்ணி இருட்டுவிடப் போகிறார், ஏற்றி வையுங்கள் இன்னும் ஒரே ஒரு மெழுகுவர்த்தி. 10 அடி தூரம் ஓடி வந்தவனை முத்தமிட்டு பறிப்பால் வெற்றி கண்ணி எடுத்து வையுங்கள் இன்னும் ஒரே ஒரு அடி. இந்த கவிதையெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது, தமிழை எல்லாம் பேச கற்றுக் கொடுக்கிறது. இப்படி எங்களுக்கெல்லாம் அதாவது வாய் உள்ள பிள்ளைங்க புரட்சின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு வாயை வளர்த்து கொடுத்ததுனால இது படிக்கிற ஒரு வாய்ப்பையும் கொடுத்து பார்க்கறதுனால, ஏன்னா அடுத்த வாரம் வாயினுடைய தலைப்பில் பேச போகிறோம். அதனால் திரும்ப நான் எங்கள் தமிழ் கவிஞருக்கு ஒரு அன்பு பரிசா தமிழ் அண்ணா திரைப்பட பாடல் எழுதியிருக்கிறாங்களா, அந்த பாட்டு ஏதாவது இருக்கான்னு கேட்டுருக்காங்க போல. அது இங்கேயுமே நிறைவேறணும் அப்படின்றதுனால நான் அண்ணா வழியில் அந்த பாட்டை கற்றுக்கிட்டேன். இப்போலாம் அதை நம்ம ஒளிபெருக்கிலேயே அதை கேட்க முடியாது. நெட்டில் கூட பார்த்தோம் அந்த எழுத்துக்களை ஏதாவது அதை வச்சு கூட பாடலாம் ஐயப்பனை கூட வரப்பில் கேட்கலாம். அப்பவும் கிடைக்கல. இருந்தாலும் ஞாபகத்தை வச்சு அந்த பாடலை கூட பாடியிருக்கேன். தேர்தல பாடுவோம், தெரிஞ்சத ஆடுவோம், கையில காசு வாயில தோசை, கையில காசு வாயில தோசை, குத்து நமுத்திர கொடுத்தாங்க சில்லற, குத்து நமுத்திர கொடுத்தாங்க சில்லற, சனகை என்ன என்ன அண்ணாச்சி, நம்ம சனநாயக வாழ்ந்த போது அண்ணாச்சி, வாழ்க சனநாயகம் வாழ்க பணநாயகம் வாழ்க வாழ்க வாழ்க. 5 வருஷ தீபாவளி திருநாள் அசந்தா சூரியனின் மேலையும் போஸ்டர் கொடுத்து, கையில காசு வாயில தோசை, போட்டு போடுறதானா நாங்க பிறந்தோம், எங்க வயச கூட தேர்தல் வச்சு வந்தோம். தாய் குலத்தின் மாசு என்ன வரவா, கட்சியெல்லாம் கால சுத்தம் வரவா, அலங்காரம் சேரி எல்லாம் புதுசா, அவங்களுக்கு கடல மழை ஒரு நாள், கட்சி நூறுண்டு தாவு ராசாவே, தேர்தல் சர்க்கஸ் தான் கரகோசம், நரியின் கனவில் எழுப்பு மனிதான் போ, கையில காசு வாயில தோசை, கையில காசு வாயில தோசை. இப்படி பாடல்கள், கவிதைகள், தமிழ் இலக்கியம் எல்லாமே கற்றுக் கொடுக்கிறது. எங்களுக்கெல்லாம் ஐயா தமிழன்பனை தெரியாது, தமிழன்பன் அப்பாவை எங்களுக்கு நல்லா தெரியும், எங்களுடைய அண்ணனை தெரியும். அவர் ஐயாவோட தமிழன்பன் ஆலமரமாக இருந்தாலும் அவர் விட்டுட்டு போன அதிலிருந்து வந்த விருதுகள்லாம் இதுபோல இலக்கிய கவிஞர்கள் நிறைய இருக்கிறாங்க. அண்ணன்களால் பல கவிஞர்களே எங்களுக்கு அறிமுகம். அவங்க வழியில் அவங்க பேர் கொண்ட எங்களுடைய வீட்லேயும் ஒவ்வொரு கவிஞர் கொண்ட பெயர் உள்ளவங்களும் வாழ்த்துட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே அவருடைய மாணவரான அண்ணனால தான் இந்த சிறப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்குது. நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக சாந்தன் சார்.